எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 52. காட்டுக்கு போகிறதுக்கு பிரதிஜை எடுத்துக்கலாம். அந்த காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே முதல்லயே இந்த தர்மர் வந்து சூதாட்டத்துக்கு ஏன் ஒத்துண்டாருன்ற ஒரு கேள்வி வருது. சூதாட்டத்துக்கு தர்மர் ஏன் ஒத்துண்டாருன்றது ஒன்று. அந்த துரியோதனன் வந்து துரியோதனுக்கு இவனோட பலவீனம் என்னன்னு தெரியும். தர்மனோட பலவீனம். தர்மர் வந்து கொஞ்சம் பகட ஆட்டத்தில் அந்த ஆசை விட்டு அவருக்கு சூதாட்டத்தில் அந்த இது உண்டு அவருக்கு. ஒன்று அவருக்கு அந்த இது இருந்தால் கூட சூதாட்டத்தை அந்த அந்த இதையே இப்போதான் நம்ம தாயக்கட்டன்றோம். அப்போ எல்லாம் வந்து அதுக்கு பேர் பாய்ச்சிகன்னு ஒரு பேர், பகடன்னு பேர், கவராட்டம் பேர், காயாட்டம், இதெல்லாம் பேர் அதுக்கு பேர். இந்த இந்த இது இந்த பகடை ஆடுறதுக்கு பகடைன்றது கொஞ்சம் இப்போ பிரபலமான பேர். பகடை ஆடுறதுக்கு தர்மருக்கு ஒரு தீராத ஆசை உண்டு எப்பயுமே. இது மாதிரி பலராமர் ஒரு தரம் ஆடிருக்காரு. அதை நான் சொல்கிறேன் அப்புறம். பலராமர் இதுக்கு முன்னாடி இருக்க ராஜாக்களுக்கு வந்து அந்த இது ஒன்று. பலராமர் இவருக்கு தர்மருக்கே முக்கியமாக மெயினான ரீசன் தர்மருக்கு அந்த ஆசை உண்டு. ரெண்டாவது, தர்மர் வந்து இந்த ராஜாக்களுக்கே உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி பகடை ஆடுறதுக்கு யாராவது கூப்பிட்டாள்னா அதை மறுக்கக்கூடாது. இந்த பகடை ஆட்டம் சூதாட்டம் ஆடுறதுக்கு கூப்பிட்டாள்னா அதை மறுக்கக்கூடாது. ராஜாக்களோட மரபு அது. இவன் ஒவ்வொரு ராஜா தத்ராஷ்டிரன் வந்து ஒரு ராஜா, தன்னோட பெரியப்பா. இவன் வந்து தர்மர் திருதராஷ்டிரன் கூப்பிட்றான்னு தானே கூப்பிட்றா. தர்மர் துரியோதனன் கூப்பிட்றான்னு தெரியுது. திருதராஷ்டிரன் பேரில் தானே கூப்பிட்றா. அதனால இவர் அது ஒன்று காரணம். மூணாவது, இதுக்கு முன்னாடியே வியாசர் வந்தப்ப சொன்னார். அவர் வந்து இந்த ராஜசூய யாகம் பண்ணார் பாருங்க. தர்மர் ராஜசூய யாகம் பண்ணி சக்கரவர்த்தி பட்டம் சூட்டினார் இல்லையா. அப்பயே வியாசர் வந்தப்ப உனக்கு நாள் சரியா இல்லை, உனக்கு நேரம் சரியா இல்லை, இன்னும் 15 வருஷத்துக்கு 14 வருஷம் நீ வந்து இன்னும் 15 வருஷம் நீ உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நீ 15 வருஷம் வந்து யார்கிட்டையும் சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. முக்கியமாக சகோதர சண்டை பெருசாக உண்டாகும், அது உண்டாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பார்த்து தான் அவர் சொன்னதெல்லாம் கேட்டு தான் வந்து பாஞ்சாலி கூட இருக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு வந்து ஆளுக்கு 1 வருஷம் இருக்கிறது. பாஞ்சாலி கூட இருந்துக்கலாம், மற்றவன் அந்த நேரத்தில் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவகிட்ட போகக்கூடாதுன்னு அந்த பிரதிஜெல்லாம் அந்த சாஸ்திரம் சொன்னதை கேட்டு பயந்து தான். சகோதர சண்டைன்னா இவாளுக்குள்ளே வந்துட போகிறதுன்ற அந்த பயம் இருந்தது தர்மருக்கு. ஆனால் அது இல்லை, அது எதுவும் இருந்தது துரியோதனன்கிட்டே இருந்தது. துரியோதனால அவ கூட சண்டை வந்துட போகிறது, திருதராஷ்டிரர் கூட சண்டை வந்துட போகிறது நம்மளுக்குன்னு அந்த எண்ணமும் இருந்தது மனசில். அதனால ஒத்துட்டார். இதெல்லாம் தாண்டி கடைசியில் அவர் என்ன நினைச்சாருன்னா, இன்னும் ஒரு விளையாட்டு தானே கூப்பிட்றான், சரி போவோமே அப்படின்னு. முக்கியமான இதனோட இது எல்லாம் என்னன்னா, இவருக்கு அந்த விளையாடுறதுக்கு பிடிச்சிருந்ததுனால மீதி எல்லாமே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தேடி அதையெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டாரு தான் சொல்லணும் அவரை. அதே மாதிரி அதை வந்து கிருஷ்ணனுக்கு சொல்லவும் இல்லை. இவர் கிருஷ்ணனுக்கு விஷயத்தை சொல்லவும் இல்லை. கிருஷ்ணன் எப்படி துரியோதனன் வந்து தர்மரை இது பண்ணானோ அதே மாதிரி கிருஷ்ணர்கிட்ட இவங்க வந்து ஐடியா கேட்டுருக்கோம் இல்லையா. கிருஷ்ணர்கிட்ட ஐடியா கேட்கல. கிருஷ்ணர் கேட்டால் கிருஷ்ணர் இந்த சூதாட்டம் வேண்டாம்னு சொல்லுவார். வேண்டாம்னு சொன்னார்னா அப்புறம் இந்த பாரத யுத்தம் எப்படி நடக்கிறது. அதனால அது கிருஷ்ணரை கேட்கல. இவர் கிருஷ்ணரை கேட்டால் கிருஷ்ணர் வேண்டான்னுவார். நம்ம சூதாட முடியாது போயிடும். சூதாட்டத்தில் விருப்பம் இருக்கிறதுனால இவர் வந்து அதை தர்மர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றதுக்கு பயந்தார், சொல்லலை, சொல்லாமல் விட்டுறார். இதெல்லாம் ஒரு காரணம். இது மாதிரிலாம் அவன் எவ்வளவோ அது வந்து அதில் தர்மர் அந்த மாதிரி தர்மரை வந்தவொடனே நாட்டுக்கு வந்தவொடனே கூட சகுனி வந்து தர்மரை தூண்டுறான். சகுனி வந்து தர்மரை வந்து நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீ என்ன நீ எல்லாம் சூதாட்டம் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதுதானே விளையாட்டுக்கு தானே விளையாட தானே கூப்பிடுறோம், பந்தயம் வச்சு நம்ம விளையாட தானே போகிறோம், சூதாட்டம் தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, உனக்கு சூதாட தெரியாதா, நீ என்ன ஒன்றும் தெரியாதவனா, சூதாட தெரியாதவனா, இந்த பகடையாட்டம் உனக்கு தெரியாதான்னு மெதுவாக தர்மரை வந்து இழுக்கிறான். அதுக்கு இழுத்து அவன் பண்ணவும் பண்ணுறான். முதல்ல என்ன பண்றான், ரத்தனங்கள் பொக்கிஷத்தை எல்லாம் வைக்கிறான். முதல்ல ரத்தனத்தை பொக்கிஷத்தை வச்சு ஆடும்போது தர்மரை ஜெயிக்க விடுறான் சகுனி. ஆனா துரியோதனன் வந்து முதல்ல என்ன பண்ணிடுறான், எனக்கு பதிலாக சகுனி ஆடுவார்ன்றது சொல்லிடுறான். எனக்கு பதிலாக என்னோட சகுனிக்கு நான் எல்லா தேவையான அந்த பந்தய காசெல்லாம் நான் கொடுப்பேன், ஆனா சகுனி ஆடுவார்னு சொல்லிடுறான் துரியோதனன். ஆனா சகுனியை ஆடும்போது என்ன பண்றாரு, முதல்ல ரத்தனம் அது பொக்கிஷத்தை எல்லாம் வச்சு தோப்பார். 2 பேரும் தோப்பார். தோத்த உடனே துரியோதனை வந்து திட்டுவான், என்ன எல்லாத்தையும் தோத்துட்டு இருக்க நீ பாட்டுக்கு என்னன்னு. அப்போ தர்ம இப்போ வந்து இப்போ சகுனி வந்து பொறுன்ட்டு அப்புறம் அவனை கூப்பிட்டு சொல்லுவான்,
இவனை முழுசாக கொண்டு வரணும், இதுக்குள்ளே இவன் வந்து முழுகணும் இந்த விளையாட்டுக்குள்ளே. இவனுக்குள்ளே இருக்க ஆசையை தூண்டுறது இதுதான். இப்போ 2 தடவை தோத்து தர்மனோட ஆசையை பெருசாக தூண்டி விட்டுறாரு. பெருசாக தூண்டி விட்டு ஆட ஆரம்பித்த உடனே ஒன்று ஒன்றா எழுந்ததெல்லாம் பிடுங்குறாரு. முதல்ல மறுபடியும் அதே ரத்தனத்தை வச்சு ஆடுறான், ரத்தனத்தெல்லாம் பிடிக்கிறான், ஜெயிச்சிடறான். அந்த பொக்கிஷம் அவனோட அந்த கஜானாவை வச்சு ஆடுறான், அதையும் பிடிக்கிடுறான். தேர், குதிரை, யானை எல்லாத்தையும் வச்சு ஆடுறாரு. ஆடும்போது அதெல்லாம் பண்ணுறான். காலாட்படை, சிப்பந்திகள், பசு பசு ஆடு மாடுகள், அந்த அந்த கூட்டம் இருக்க அது வந்து பெரிய அந்த காலத்தில் ஆணிலை கூட்டம்ன்றது இது ராஜாக்களுக்கு வந்து அது ஒரு முக்கியமான அம்சமாக ஒரு விஷயம். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை சண்டை கேட்கணும்னா என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த மாட்டு கூட்டத்தை தான் அபகரிச்சுன்னு போவோம். மாட்டு பந்தைய அபகரிச்சுன்னு போயிட்டான்னா அதை மீட்டுறதுக்காக இந்த ராஜா போவான். போகும்போது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை நடக்கும். தன் நாட்டை விருத்தி பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ஒரு நாட்டை சண்டை எடுக்கிறதுக்கோ நேராக உனக்கு சண்டைக்கு யாரும் கூப்பிட மாட்டான். கூப்பிட்றது உண்டு, அது உண்டு. சண்டை எடுக்க போகிறேன்னு சொல்கிறது அதுவும் உண்டு. அது இல்லாத அவளை அழிக்கிறதுன்றது இப்படியும் உண்டு. அது மாதிரி அழிக்கிறான். ஆடு மாடு, நகரம், தேசம், பிரஜைகள், நாட்டு மக்கள் எல்லாரையும் வச்சு ஆடிடுறார். எல்லாரையும் வச்சு ஆடி எதுவுமே இல்லைன்னும் போது என்ன பண்ணுறாரு, அடுத்ததா நகுலனை வைக்கிறார். முதல்ல நகுலனை வச்சு சூதாடுறார். நகுலன் தோத்துறாரு. அடுத்தது சகாதேவனை வச்சு சூதாடுறார். சகாதேவனை வச்சு 2 பேரையும் சூதாடி தோத்துறாரு. தோத்துட்ட உடனே ஒரு முடிச்சு போய் அப்படி நிற்கிறார். யுதிஷ்டர் ஆடல, சூதாடல. இவன் என்ன பண்ணுவான், அந்த சகுனி சும்மா இல்லாத அவன் 2 பேரும் மாதிரியோட பிள்ளைகள் தானே, அதனால உனக்கு அந்த இது இருக்கு, உன் தம்பிகளை உனக்கு வைக்கிறதுக்கு மனசு வரல, அவளை மட்டும் வச்சு ஆடிக்க அப்படின்னுவான். உடனே இவருக்கு ஆகா இது நம்மளுக்குள்ள சண்டை போட்டி விடுறதுக்கு பார்க்குறான்ட்டு உடனே என்ன பண்ணுறா, சுதாச்சிட்டு சரி நான் அர்ஜுனனை வைக்கிறேன்ட்டு அர்ஜுனனை வச்சு ஆடுவார். அப்புறம் பீமனையும் வச்சு ஆடுவார். பீமனையும் வச்சு ஆடிட்டு எல்லாம் பண்ண உடனே தன்னையும் வச்சு ஆடுவார். என் தம்பிகள்லாம் இது பண்ணோன்னு தன்னையும் வச்சு ஆடுவார். ஆடின உடனே அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் இருக்கா அப்படின்னு அவன் சொல்லுவான், இதுவன் சொல்லுவான், சகுனி சொல்லுவான், அந்த ஒத்தியை வச்சு ஆடு, உன் மனைவி இருக்கா பாஞ்சாலி, அவளை வச்சு ஆடு. நீ ஜெயிச்சுட்டா இது வரைக்கும் நீ என்னென்ன இங்கே தோற்றுருக்கியோ அத்தனையும் உனக்கே கொடுத்துரும். அதான் பந்தயத்துக்கு என்னென்னா அளவு என்னென்னா அதுதான். ஸோ இவ்வளவு நாள் நம்ம தோற்றது பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஒரு இஷ்யூவில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, இந்த ஒரு ஆட்டத்தில் ஜெயிச்சிட்டோம்னா எல்லாமே நமக்கு வந்துடும்னு தர்மருக்கு அப்பையும் ஒரு அப்பா தூண்டுறான். தூண்டின உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்றான், அதையும் வச்சிடறான். வச்சு ஆடினோடனே அவளையும் தோத்துறான். அவளை தோத்த உடனே தான் அவளோட சுயரூபத்தை பார்க்குறான். அப்போதான் எல்லாரும் குதிக்கிறா, இவன் எல்லாரும் பயங்கரமாக பண்ணிக்கிறா. உடனே இவன் என்ன பண்ணுறான், துரியோதன் தோத்துட்டான உடனே அடிமைகளுக்கெல்லாம் வந்து அடிமைகள் இல்லையா 5 பேர் அவனுக்கு அடிமையான உடனே அடிமைகளுக்கு வந்து மேலே வஸ்திரம் கிடையாது, வஸ்திரம் போட்டுக்கூடாது, மேல் வஸ்திரம் கிடையாது. அப்போல்லாம் சட்டை போட்டுக்கிறது கிடையாது, மேலே வஸ்திரம் போட்டுப்பா. அதனால தான் இப்பயும் எங்கள் ஊர் சைடில் நிறையா உண்டு. தஞ்சாவூர் சைடில் வீட்டு வேலை செய்யலாம் இல்லையா, வீட்டு வேலை செய்கிறவெல்லாம் வஸ்திரத்தை தோளில் போட்டு பேச மாட்டான், எடுத்து அக்கல்ல வச்சுன்னு பேசுவான். இன்றைக்கும் உண்டு அது. இன்றைக்கும் எங்கள் ஊர் சைடில் இதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது, வஸ்திரத்தை எடுத்து அக்கல்ல வச்சுன்னு பேசுவான். தோளில் போட்டு பேச மாட்டா, போத்திண்டோ இல்லை கையில் வச்சுட்டோ பேச மாட்டா, அக்கல்ல வச்சுப்பா. அது வந்து வஸ்திரம் இல்லாத இருக்கிறது தான், மேலே வஸ்திரம் இல்லாத இருக்கணுமா, அந்த மாதிரி. அது மாதிரி இது பண்ணுறா. இவர் என்ன பண்ண, இவரோட பிரதிகாமின்னு இவரோட இது பண்ணுறா, தோத்துறா. தோத்த உடனே எல்லாரும் சிரிக்கிறா. முதல்ல இவரோட வஸ்திரத்தை எல்லாம் உருவான், திருதராஷ்டிரம் விட்டு வஸ்திரத்தை எல்லாம் உருவின்னு வந்துடுவா. எல்லாரோட மேல் வஸ்திரமும் இல்லாத உடம்போட நிற்பா, அப்படியே மொத்த வஸ்திரத்தோட 5 பேர் நின்னோடனே அடுத்தது என்ன பண்ணுவா, போய் பாஞ்சாலி இழுத்துன்னு வரணும். பாஞ்சாலி இழுத்து வரத்துக்கு முதல்ல சிப்பந்தி அனுப்புவான். அந்த துரியோதனன் சிப்பந்திகள்லாம் போனால் அவளையெல்லாம் சட்டை பண்ண மாட்டாள், நீ எல்லாம் போய் துரத்தி விட்டுருவா. அடுத்தது இந்த துரியோதனோட தேரோட்டி வந்தாருன்னா பிரதிகாமி, அவன் அனுப்புறான். எவ்வளோ பண்ணுறான் அந்த இடத்துல. அந்த சபையில் நடந்தது கொஞ்சம் இல்லை, அந்த பிரதிகாமி அனுப்புறான். பிரதிகாமி போகிறான். பிரதிகாமி போய் எல்லாம் கிருஷ்ணன்கிட்ட சொல்றாரு. கிருஷ்ணன் வந்து கேட்குறாரு. பிரதிகாமிக்கிட்ட பிரதிகாமியை கூப்பிடுறாரு. பிரதிகாமியை கூப்பிட்ட உடனே பிரதிகாமி வந்து போய் அவன் போய் கூப்பிடுறான். கூப்பிடுறப்ப அவன் வந்து இல்லை நான் வரமாட்டேன், நான் இப்போ வீட்டு வேலைக்கு இந்த நேரத்தில் நான் வரக்கூடாது அப்படின்னு போய் சபைக்கு முன்னாடி நான் வர முடியாது, நான் பேசிக்கிறேன் அப்புறம்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன். சொன்ன உடனே மறுபடியும் பிரதிகாமியை விட்டு நீ போய் அவள் என்ன நினைக்கிறாளோ அதை வந்து இங்கே வந்து சொல்ல சொல்லு, சபையில் வந்து சொல்ல சொல்லு, அங்கேருந்து சொல்லக்கூடாது, இங்கே வந்து சொல்ல சொல்லுன்னு மறுபடியும் அவன் பிரதிகாமியை அனுப்புகிறான். துரியோதனன் பிரதிகாமி மறுபடியும் போய் சொல்கிறான். சொல்லும்போது தான் அவன் என்ன சொல்கிறா, நீ சபையில் போய் கேளு எல்லாரையும். முதல்ல தர்மர் வந்து அவரை இழந்துட்டு என்ன இழந்தாரா, இல்லை என்ன இழந்தப்பறம் அவரை இழந்தாரா,
நான் அவருக்குரிய பொருளாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சுதந்திரம், என்ன அவர் வச்சு ஆடி இருந்தால் கரெக்டு. அவரையே அவர் இழந்த அப்புறம் அவருக்கு என்ன வச்சு ஆடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இதை நீ வந்து அர்ஜுனன்கிட்ட கேட்க, துரியோதனன்கிட்ட கேட்காத, நீ சபையை கேளுங்குவா. அப்போ அவன் அந்த பிரதிகாமி வந்து சபையில் கேட்பான். சபையில் கேட்கும்போது அப்பதான் கர்ணன் வந்து இவ வந்து என்ன ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி யோகித மாதிரி பேசுறா, யோகிய மாதிரி. இவன் தாசி, 5 பேருக்கு வாக்கப்பட்டவன். இவன் போய் அதை சொல்ற, இவளுக்கு போய் நம்ம இது பண்ண முடியுமா? இவளை இது பண்ண முடியுமா? போய் இழுத்துனுவான்னு. அப்ப துரியோதனன் என்ன பண்றான்? துச்சாதனன் அனுப்புறான். துச்சாதனன் அனுப்பினோடனே, துச்சாதனன் வந்த உடனே தான் அவன் ஒருத்தர் ஆபாத்து கேட்கறா, திருதராஷ்டனை கேட்கறா, தர்மரை கேட்கறா, கிருபரை கேட்கறா, துரோணரை கேட்கறா, எல்லாரையும் கேட்கறா. ஆனா அதை இவளை கூட்டு வந்த உடனே விதுரர் மட்டும் எழுந்து பேசுறாரு. யூத்ஸுன்னு ஒருத்தன், யூத்ஸு வந்து அந்த சுகதான்ற அந்த பணிப்பெண்ணோட திருதராஷ்டனோட பணிப்பெண்ணுக்கு பிறந்தவன். அவனும் அவன் வந்து துரியோதனோட ஒரே வயசு, 2 பேரும் ஒரே நாளில் பிறந்தவன். அந்த யூத்ஸு அழறான், இந்த மாதிரி பண்ணது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது மாதிரி எப்படி பண்ணா இவன்னு அழறான். அது மாதிரி அவன் அழுதுட்டு இருக்கான். இவன் இந்த திருதராஷ்டனுக்கு 100 பேர் இல்லாத துச்சலன்னு ஒரு பொண்ணு இருக்கா, துச்சலன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அது அந்த கதை அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு, பின்னாடி வரும்போது சொல்றேன். இந்த திருதராஷ்டனோட பொண்ணு அவன். 100 பேர் இவா கௌரவர்கள், 101வது யூத்ஸு, அது இல்லாத ஒரு பொண்ணு வேற இருக்கா. அந்த கதை அப்புறம் சொல்றேன். இப்ப யூத்ஸு அழறான். இதுல வந்து விதுரர் வந்து பொங்கி எழுந்துறாரு. அறிவு கட்டவனை, நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ற, இது மாதிரிலாம் ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு வந்த பொண்ணு மகாலட்சுமி, குடும்ப குத்துவளுக்கு, அவளை போய் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிருக்க? நீ வீணா உன்னோட இதை நீ கெடுத்துக்கிற, உன்னோட வாழ்க்கையை நீ தேடிக்கிற, உன்னோட முடிவை நீயே தேடிக்கிற. இது நீ பண்றது நியாயம் இல்லை. சகோதரர்களை நீங்கள்லாம் நியாயமா சொல்லுங்க. இதில் வந்து பீஷ்மரை துரோணர் எல்லாம் கேட்பார், நீங்கள்லாம் பண்றது சரிதானா, பேசாமல் இருக்கீங்களே, இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களான்னு சொன்ன உடனே அவன் இதை பார்த்து தான் கர்ணன் வந்து உடனே உஷாராயிட்டு எழுந்து, அவள் சூத புத்திரி, அவள் வந்து அவள் என்ன, அவளுக்கு அதெல்லாம் ஒரு நல்ல பொண்ணுக்கு தான், இவளுக்கு அதெல்லாம் கிடையாது, இவன் 5 பேரை கல்யாணம் பண்ணுவேன், இவன் வேசி இவன் அப்படின்னு நேராகவே திட்டுவான் கர்ணன். இதுவேளை பாஞ்சாலியை திட்டும்போது அப்பயும் அவன் ஒன்றும் சொல்லல. அதை என்ன பண்ண முடியும், அவன் என்ன பண்ண முடியும்? அவள் தான் நிகழ்ச்சியாக நிற்கிறாள். அவளை துயிலூர் ஏற்றி சொன்ன உடனே தான் அந்த இது வந்து விகர்ணன் ஒருத்தன், அவன் 100 பேர்ல ஒருத்தன். அவன் நல்லவன், அவன் உண்மையா நல்லவன். ஆனா அவன் நல்லவன்றதுனால அவளுக்காக அண்ணனுக்காக சண்டை போட்டு சாகுறான். அவன் கடைசி புள்ள விகர்ணன். இந்த கடைசி புள்ள எழுந்து கேட்பான், நீங்க செய்யறது நியாயம் இல்லை, அண்ணியை வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு நாட்டு இப்போ அண்ணி வந்து எனக்கு அம்மாவுக்கு சமம். ஒரு அம்மாவை இந்த மாதிரிலாம் பண்ணுறது நான் ஒத்துக்க மாட்டேன், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னுவான். திருதராஷ்டிரன்கிட்டையும் சொல்லுவான், அப்பா கிட்டையும் சொல்லுவான், இது மாதிரிலாம் பண்ணது தப்பு எதுன்னு. இதை கேட்ட உடனே சபை அப்படியே பொங்கி எழுந்துடும். சபையெல்லாம் வந்து இது சரியில்லைன்னா பேச ஆரம்பிப்பா. சபையோட போக்கு மாறுறதுன்னு உடனே கர்ணன் எழுந்து பேச ஆரம்பிச்சிருவான். கர்ணன் வந்து நீங்க இது மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. கர்ணனோட வில்வித்தை தெரியும் இல்லையா, இல்லாட்டா கர்ணன் வந்து எல்லாரையும் அடக்குவான். அந்த இது வர வேண்டாம், கர்ணன் வந்து அந்த இடத்துல பேசி அந்த சபையை அடக்குவான். நீங்க இருங்க, அவர் தோத்துதான் இது பண்ணார், அவர் எல்லாரும் தெரிஞ்சுதானே வச்சார். இதெல்லாம் நீங்க சொல்ற இதே விஷயங்கள்லாம் தர்மருக்கு தெரியாதா? தர்மர் ஒன்றும் தெரியாதவரா, குழந்தையா? அவர்கிட்ட சொல்லித்தானே வச்சோம். அப்பயே அவர் வந்து சூது ஆட மாட்டேன்னு சொல்ல வேண்டித்தானே, சூதுக்கு வரமாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன? அவர் ஏன் இது வந்தார், வந்து ஏன் இதெல்லாம் ஆடினார், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இப்போ இப்படி சொல்றாருன்னு அவ இது பண்ணுவார். அவ சொல்லுவான். சொன்ன உடனே அப்புறம் வந்துடுவா. வந்த உடனே திருதராஷ்டனுக்கு வந்து பயம் வந்துடும். ஆஹா, இது எங்கேயோ போகிறது அப்படின்ட்டு உடனே தர்மன் என்ன பண்ணுவான், பாஞ்சாலியை வந்து துயிலுரின உடனே தர்மன் வந்து பயங்கரமாக எகிரிடுறான். அதான் இப்போ துரியோதன தொடையை உடைப்பேன்றது, தொடையில் வந்து உட்காருன்னு கூப்பிடுவான் துரியோதன். இவளை, நீ என்ன உத்தமியா, நீ வேசி தானே, நீ வந்து என் தொடையில் உட்காரு அப்படிங்குவான். இந்த தொடையை உடைப்பேன்றான். துச்சாதனோட மாரை உடைச்சி ரத்தத்தை நான் குடிப்பேன், குடிச்சு பாஞ்சாலி துணி தலையிலையும் தடவுவேன், தடவிட்டு தான் அவன் தலையை முடிவார்னு இந்த சபதெல்லாம் போய் பீமன் பண்றான். பீமன் பயங்கர அமகலம் பண்ண உடனே திருதராஷ்டனுக்கு புரிஞ்சு போச்சு, என்னவோ நடக்குது இங்கே, பெரிய விஷயமா, பெருசா, ஆகா பெரிய வம்புக்கு வழி பண்ணிட்டான் இவன், இந்த துரியோதனம் இந்த மாதிரி பண்ணிட்டான், இதை எப்படியாவது பண்ணணுன்னு அவன் எழுந்து உடனே பாஞ்சாலியை சமாதானப்படுத்துவான். பாஞ்சாலி, நீ சமாதானப்படு, நீ பொங்காத, நீ இரு. திருதராஷ்டிரம் பார்த்து கண்டபடி திட்டு வாய்வேன், உனக்கு கண்டு தெரியாம போனது இப்படிதான், கண்டபடி என்னென்னமோ கேட்பான். எல்லாம் சொல்லிட்டு நீ இரு கொஞ்சம் இரு, உனக்கு எல்லாத்தையும் நீ எழுந்த எல்லாத்தையுமே உனக்கு திருப்பி கொடுத்துருவான். கொடுத்த அப்புறம்
கொடுத்த அப்புறமும் அவன் என்ன பண்ணுவான், நாங்கள் வந்து ராஜா தான் கொடுத்துருக்காரு, இளவரசன் அதை ஒத்துக்கல, இருந்தாலும் இந்த ஒரு ஆட்டம் ஆடு நீ. இந்த ஒரு ஆட்டத்தில் என்னென்னா, ஒன்று நீ நாட்டுக்கு போ, ஜெயிச்சுட்டேன்னா நீ உன் நாட்டை உன்னோட சொத்தையெல்லாம் எடுத்துன்னு போயிடு. ஜெயிக்கலைன்னா 14 வருஷம் காட்டுக்கு போ, 13 வருஷம் காட்டில் போயிருக்கணும், மழை இதெல்லாம் திருட்டுருக்கணும். ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம், நான் போனதுலேயே சொன்னேன் இல்லையா, அஞ்ஞான வாசம் ஒரு வருஷம் இருக்கணும். இதுக்கு ஒத்துக்கிறியான்னு கேட்குறான். இந்த தர்மர் ஒன்றும் பேச முடியல. ஏதாவது ஒன்று எது வேணாலும் நடக்கட்டு அவள் சரின்னு அதை ஆடுவா. அந்த இடத்துல ஒரு ஆட்டம் ஆடுவா, மறுபடியும் ஆடுவா, மறுபடியும் பகடையாடி மறுபடியும் தோப்போம் தர்மர் மறுபடியும் தோத்த உடனே அஞ்ஞான வாசத்துக்கு கிளம்பிடுறான். இவன் எல்லாரும் அஞ்ஞான வாசத்துக்கு கிளம்பிடுறா. யாரும் ஒன்றும் பேச முடியல. மறுபடியும் தோத்துன்னு தானே இருக்கார் இவர். தோத்துன கிளம்பிடுறார். இது எல்லாம் என்னன்னா, கண்ணன் அங்கே இருக்கா இல்லையா, ராஜசூயாக நடந்தப்ப கண்ணன் வந்தார் இல்லையா. கண்ணன் வந்தப்ப அங்கே வந்து நம்ம கந்தவக்கரன் வந்து படையெடுத்தான்னு சொன்னேன் இல்லையா. கந்தவக்கரன் படையெடுத்தார்னு. அடுத்தது சால்வன் ஒருத்த படையெடுத்து வரான். கிருஷ்ணன் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு சால்வனும் படையெடுத்து வரான். சால்வனும் தந்தவக்கரனும் ஒன்றா செஞ்சு பண்ணுறா. சால்வனையும் அதே மாதிரி கொள்றாரு கிருஷ்ணன். சால்வனை கொண்டுட்டு தன்னுடைய நாட்டை பிடிச்சிக்கிறார். தன்னுடைய நாட்டில் வந்து இது பண்ணிக்கிறார், இருந்துக்கிறார். கொண்டு எல்லாரையும் ஜனங்களை எல்லாம் கொண்டு அங்கே இது பண்ணுறார். சால்வனை விரட்டி அடிச்சுடுறார். அந்த அவரோட நகரம் வந்து சாதாரணமாக போக முடியாது. துவாரகைக்குள்ள அந்த அகழியிலாம் வேல் எல்லாம் வச்சுருப்பா. அகழி இருக்கும் அந்த இது சுற்றி. இன்றைக்கி கூட இப்போ கூட நாங்கள் போனப்போ அந்த அகழியெல்லாம் பார்த்தோம். இது போனப்போ நானும் ரங்கநாதனும் போனப்போ, துவாரகை போனப்போ அந்த துவாரகையில் பேட் துவாரகையில் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா அகழியில் அந்த இயற்கையாகவே தண்ணி சூழ்ந்துருது, கடல் சூழ்ந்துருது. அது இல்லாத உள்ளே இருக்கிற நடுவில் இருக்க ஒரு சின்ன நகரத்தில் அகழிகள்லாம் இருந்தது. இன்றைக்கி இருந்தது அந்த அகழியெல்லாம். அந்த ஈட்டியெல்லாம் விட்டு வச்சுருப்பா. அதில் முதலைகளை எல்லாம் விட்டுருப்பா. யாராவது தாண்டி வந்தாங்கன்னா உள்ளே வரதுக்கு அந்த அதுக்குள்ளே இறங்கி வரும்போது ஈட்டியில் குத்தி செத்து போயிடுவா. யாராவது குதிச்சா. அதே மாதிரி உயரமாக கட்டியிருப்பா. மலை மாதிரி கட்டியிருப்பா கோட்டைக்கு மேலேருந்து பெரிய பெரிய கல்லை வச்சு கவுண்டியில் உண்டிகோல் அடிக்கிறோம்ல, அது மாதிரி அங்கேருந்து அந்த பொறி இருக்கும், இயந்திர பொறி. அதில் வச்சு அடித்தாலும் அந்த பெரிய பாறை அப்படியே அங்கேருந்து பறந்து வந்து மேலே விழும். இவன் மேலே விழுந்து அதுக்கு நடுவில் மாட்டுது. யாரோ ஒரு பயம் விட்டு போயிட்டுருக்கால, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தா. அதெல்லாம் வச்சுருந்ததுனால இவன் தப்பிச்சிட்டா. எல்லாரையும் அதுக்குள்ளே கிருஷ்ணன் வந்து 2 பேரையும் கொண்டு விடுறாரு. சால்வனையும் கொண்டு விடுறாரு, தந்தவக்கனையும் கொண்டு விடுறாரு. சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே இவருக்கு இந்த விஷயம் காதில் வருது. இவன் வந்து அது மாதிரி பாண்டவர்கள் வந்து நாட்டை எல்லாம் தோத்துட்டா அப்படின்னு. அப்போ வந்து காட்டில் முதல்ல காட்டுக்கு வர்றதுக்காக அந்த ஒரு கிராமத்துக்கு வரா. அந்த ஊரை விட்டு வெளியில் இருக்க ஒரு கிராமம். அந்த கிராமத்து பேர் சொல்கிறேன். அந்த கிராமத்துக்கு வந்து அங்கே தான் முதல்ல தங்குறா. அந்த மாதிரி தங்கினப்போ தான் கிருஷ்ணன் வர்றாரு. அங்கே கிருஷ்ணன் வந்து என்ன நடந்தது என்னன்னு கேட்கும்போது கிருஷ்ணன்கிட்ட இவன் சொல்லுவா, பாஞ்சாலி சொல்லுவா, இந்த மாதிரி நான் நிராகரம் ஆகிட்டேன், எனக்கு யாருமே இல்லை, என் புருஷன்லாம் என்னை காப்பாற்றலை, யாருமே என்னை காப்பாற்றலை, நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அண்ணான்னு அவங்ககிட்ட கிருஷ்ணன்கிட்ட புலம்புவா. அப்போ தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறா. அங்கே நடந்தது பூரா ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்கிறா. நடந்தது. அதே மாதிரி யுதிஷ்டரை வந்து கேட்பா, நீ ஏன் ஆண்டேன்னு கேட்பார். கேட்கும்போது யுதிஷ்டர் வந்து நான் சொன்னேன் பாருங்க, அந்த காரணத்தையெல்லாம் சொல்லுவார். எனக்கு கொஞ்சம் நான் தப்பு தான், எனக்கே கொஞ்சம் அதில் ஆசை இருந்தது. 2வது ராஜா கூப்பிடும்போது வேண்டாம்னு சொல்கிறது எனக்கு மரியாதை தோணலை. 3வது சூதுன்றது விளையாட்டு தானே, சரி விளையாட்டு போவோன்னு தோணித்து. 4வது இவர் சொன்னது ஞாபகம் வந்தது எனக்கு, அந்த வியாசர் சொன்னது. வியாசர் வந்திருந்தப்ப இன்னும் 15 வருஷத்தில் இது போகிறது, அண்ணா தம்பி சண்டை பெரிய சண்டையாக மூடும், அதனால் அது வேண்டாங்கிறதுனால நீ வந்து என்ன பண்ணி எந்த நேரத்தையும் அந்த அஸ்தினாபுரத்தை பகச்சிக்காத, அஸ்தினாபுரத்து இது என்னவோ அதை நீ கேட்டு அது மாதிரி நடந்துக்கோ, அஸ்தினாபுரம் என்ன வரும்போதோ அது மாதிரி நடந்துக்கோன்னு சொல்கிறார். இதெல்லாம் சொல்கிறார் இது தர்மர் சொல்கிறார், இவரும் சொல்கிறார் எல்லாத்தையும். இதுக்குள்ளே அந்த விதுரர் சொன்னார் பாருங்க, விதுரரை அடிச்சு துரியோதனை வந்து விதுரரை கண்டபடி திக்கி போய் பாண்டவாவுடைய சொல்லுங்க, நீங்கள் என் கூட இருக்காத, நீ வந்து இங்கேருந்து சபைக்கு நடுவில், நீ சபையில் எவ்வளோ பெரிய வேலையை பண்ண, நீங்கள் இருக்காத, நீ பாண்டவா கூட போயிடுவார். விதுரர் கிளம்பி வந்துடுவார், பாண்டவர் கூட வரேன்ட்டு. அவர் வந்து காட்டில் இருப்பார். காட்டில் இருக்கும்போது தான் கிருஷ்ணன் வர்றார். கிருஷ்ணன் வரும்போது அங்கே இருக்கார். விதுரரை சொல்லி அமிச்சார் ஒழிய திருதராஷ்டிரன். விதுரரை வந்து திருதராஷ்டிரன் கோவிச்சுப்பார். இது மாதிரி நீ வந்து சரியான நேரத்தில் வந்து எனக்கு எதிராகவே பேசிடுங்க, நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராகவே பேசிடுங்க, என் பிள்ளைகளை கண்டா உனக்கு பிடிக்கல, நீ இது மாதிரி பண்ணுற, அதனால் நீ என் கூட இருக்காத, நீ பாண்டவர் பக்கத்துக்கு தான், அவளுக்கு தான் நீ லாயலாக, நீ அவன் கூட போயிடுவார். திருதராஷ்டிரே சொல்லுவார். சொன்ன உடனே போயிடுவார். இவர் கிளம்பி வந்துடுவார். விதுரர் கிளம்பி வந்துடுவார். விதுரர் கிளம்பி வந்த உடனே விதுரர் வந்து பெரிய பலசாலி,
பெரிய பலசாலி. அவர்கிட்ட வந்து கோதண்டம்னு ஒரு வில்லு இருக்கும். அந்த வில்லு வந்து அவரோட தவ பையனை மெச்சி மகாவிஷ்ணுவே கொடுத்தது. மகாவிஷ்ணுவே சொல்லுவார், இந்த வில்லு உன் கையில் இருக்க வரைக்கும் உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன் என்னாலேயே ஜெயிக்க முடியாது. உலகத்திலே நீ தான் பெரிய ஆள், வேற யாரும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதையெல்லாம் இவர் வெளியே சொல்லிக்க மாட்டார். இவருக்கு தெரியும், துரதராஷ்டிரனுக்கும் தெரியும், அந்த வாழ்க்கெல்லாம் தெரியும், துரியோதனுக்கும் தெரியும். துரியோதனுக்கும் தெரிஞ்சு தான் பேசாமல் இருக்கான். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இவர் அனுப்பி விட்ட உடனே, இவர் போன உடனே திருதராஷ்டிரனுக்கு ஒரு பயம் வந்துடுது. நம்மகிட்ட இருந்து ஒரு பெரிய நம்ம பலத்தை வந்து நம்ம இழக்கிறோம். இவரை விதரை விரட்டி விட்டோமே, இது தப்பு. விதரை வந்து நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். அட்லீஸ்ட் விதரை வந்து நம்மகிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவருக்கு போகக்கூடாது. இல்லை, நம்மகிட்ட எதிர்த்து ஏதாவது சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டு இங்கேயே இருக்கட்டும், போய் பாண்டவர்களுக்கு வாசலில் போய் சேர்ந்துடக்கூடாது இல்லையான்ட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு தூதனை அனுப்புகிறேன். தூதனை அனுப்பி போய் மெதுவாக கூப்பிட்டு வந்துடும். விதரை நான் கூப்பிட்டு வாங்குவார். உடனே அவன் வருவான். அவன் வந்து பாண்டவர்களுக்கு அடுத்த அந்த தங்கியிருக்கிற ராஜ்யத்துக்கு வருவான். அந்த ராஜ்யத்துக்கு வந்து கூப்பிடுவான். அவர் விதுரரை கூப்பிடுவான். விதுரர் இது மாதிரி நீ வா, இங்கே உன்னை ராஜா கூப்பிடுறாரு, அங்கே நீ வா அப்படின்னு கூப்பிடுவார். அங்கே கூப்பிடுவாரும் போது அங்கே போவார். அதை இவர் கூப்பிட்ட உடனே, ராஜா கூப்பிடுறோடனே இவர் வரமாட்டேன்னுவார். இவர் வந்து நான் அது மாதிரிலாம் வரமாட்டேன், இது எனக்கு இப்போ அதெல்லாம் பிடிக்கல, நீங்கள் செய்கிறதெல்லாம் எனக்கு சரியா இல்லை, அதனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னுவார். இந்த இதெல்லாம் இப்போ நான் ராஜா வந்து அவர் தான் என்னை போக சொல்லிட்டா நான் வந்துட்டேன்னுவார். அப்போ என்ன சொல்லுவார்னா, நீ வரலன்னா, உன்னை கூப்பிட்டு வரலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு திருதராஷ்டிரன் சொல்லுவார் விதுரர்கிட்ட. அண்ணா இல்லையா, அண்ணா இது மாதிரி சொன்ன உடனே சரின்ட்டு போயிடுவார். விதுரர் போவார். விதுரர் அப்புறம் தான் போவார். அங்கேருந்து போய் மறுபடியும் அங்கே நாட்டில் போய் சேருவார். சேரும்போது அவரால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் செய்து தான் இருக்கார். இது இப்படியா நடக்கிறது. கிருஷ்ணன் வரார். கிருஷ்ணன் வந்தவொடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், தன்னுடைய இவாளையெல்லாம் கூப்பிட்டு அவர் வந்து தன்னுடைய சுபத்திரை அவளை எல்லாம் கூப்பிட்டு அவர் வந்து இவர் நாட்டுக்கு போயிடுறார். அதுக்குள்ள சுபத்திக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆகிடுறது. அந்த கதையை நான் சொல்கிறேன் அப்புறம், அடுத்த எபிசோட்லேயே சொல்லிடுறேன். சுபத்திரையை கல்யாணம் பண்ணிக்கிறார் இவர் அர்ஜுனன். அர்ஜுனன் சுபத்திரையை கல்யாணம் பண்ணி தான் அபிமன்யு பிறக்கிறான். இந்த நாட்டையெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிறார். ஒன்று சுபத்திரையை அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதை சொல்கிறேன், அடுத்ததில் சொல்கிறேன். அதே மாதிரி சுபத்திரையை கூப்பிட்டு கிருஷ்ணன் வந்து துவாரகைக்கு போயிடுறார். அதே மாதிரி கிருஷ்ணத்யும்னன் வந்து இப்போ பாண்டவங்களோட குழந்தைகள்லாம் இருக்கா இல்லையா, அவளையெல்லாம் கூப்பிட்டுட்டு இதுக்கு போயிடுறாரு, துருபத ராஜ்யத்துக்கு போயிடுறாரு. துருபதனோட ராஜ்யத்தில் போய் அங்கே போய் இருக்கா. அடுத்த எபிசோடில் அடுத்த பார்ப்போம் மீதியை. தேங்க்யூ.